பஞ்சுருலி அண்ட் குலிகா. இது 2 தெய்வங்களையுமே துளு நாட்டில் இருக்கிற மக்கள் 5000 வருஷத்துக்கு மேல வணங்கிட்டு இருக்காங்க. என்னதான் பழமையான தெய்வங்களா இருந்தாலும் இந்த காந்தாரா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு இந்த தெய்வங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அப்படி இந்த 2 தெய்வங்கள் எப்படி உருவாச்சுன்ற கதை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த 2 தெய்வங்கள் உருவான கதையை தான் நான் சொல்ல போறேன். நான் தான் உங்க காட்வின். வெல்கம் டு தி காட்வின் ஷோ. சிவனோட கைலாசத்துல தாயை இழந்த ஒரு சின்ன காட்டு பண்ணி போறதுக்கு வழி தெரியாம தன்னோட தாய் பக்கத்திலே நின்றுட்டு இருந்துச்சு. இதை கவனிச்ச பார்வதி தேவி அவங்களே அதை எடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. சிவனோட அனுமதியோட பார்வதி தேவி அந்த பன்றியை கைலாசத்திலே வளர்க்குறாங்க. அந்த காட்டு பன்றி வளர்ந்த அப்புறம் கைலாசத்துல இருக்கிற மொத்த விவசாய நிலத்தையுமே அழிக்க ஆரம்பிக்குது. விவசாய நிலங்கள் எல்லாம் இந்த பன்றி அழிக்கிறது தெரிஞ்ச உடனே சிவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை பொறுக்க முடியாத சிவன் இந்த பண்ணியை அழிச்சிடலான்னு முடிவு பண்றாரு. இந்த விஷயம் பார்வதி தேவிக்கு தெரிய வந்த உடனே அவங்க சிவன் கிட்ட போய் அந்த பண்ணியை அழிக்க வேணாம்னு சொல்றாங்க. பார்வதி தேவி தான் அந்த பண்ணியை வளர்த்தாங்கன்ற காரணத்தினால சிவனோ அந்த பண்ணியை அழிக்காம விடுறாரு. அதுக்கு பதிலா சிவன் அந்த பண்ணியை பஞ்சுருளி தெய்வமா மாத்துறாரு. மாத்தினது மட்டும் இல்லாம அதை பூமிக்கும் அனுப்புறாரு. பூமியில பஞ்சுருளிக்கு ஒரு பர்பஸையும் தராரு. அது என்ன பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பூமியில வாழ்ற விவசாயிகளையும் அவங்க விவசாயம் பண்ற நிலத்தையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம பத்திரமா பாத்துக்கணும்ன்றது தான் அந்த பர்பஸ். இந்த ஒரு கதையை தான் காந்தாரா படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. துளு நாட்டுல வாழ்ற விவசாயிகளுக்கும் அவங்க நிலத்துக்கும் ஏதோ ஒரு வகையில அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட விவசாய நிலத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. அவங்களோட விவசாய நிலங்கள் ரொம்ப செழிப்பா இருக்கிறத பார்த்து அந்த மக்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்ல யாருக்கு சிவன் மேல அதிக பக்தி இருக்குதோ அவங்க கண்களுக்கு மட்டும் இந்த பன்றி ரூபத்துல இருக்கிற பஞ்சுருளி தெய்வம் அவங்களுடைய விவசாய நிலங்களை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிறது தெரியுது. அந்த ஒரு மக்கள் மூலமா தான் அவங்க ஊர் நிலத்தெல்லாம் பஞ்சுருளி தெய்வம் எந்த ஒரு ஆபத்து இல்லாம பாத்துக்குதுன்ற விஷயம் ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிய வருது. இது தெரிய வந்த அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து பஞ்சுருளியை ஒரு தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வருஷா வருஷம் பூத கொலா நடத்தி பஞ்சுருளி தெய்வத்தை இன்னி வரைக்குமே துளுநாட்டு மக்கள் வணங்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் பஞ்சுருளி தெய்வம் உருவான கதை. இப்போ குலிகா தெய்வம் எப்படி உருவாச்சுன்னா, சிவபெருமான் தன்னோட உடம்புல பூசிக்கிற விபூதி சாம்பல்ல இருந்து பார்வதி தேவி ஒரு அபூர்வமான கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்லை சிவன் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டும் போது சிவன் அந்த கல்லை தரையில தூக்கி போடுறாரு. இந்த தூக்கி போட்ட கல்லுல இருந்து தான் ராட்சச உருவம் கொண்ட எப்பயுமே பசியோடு இருக்கக்கூடிய குலிகா பிறக்குது. இந்த குலிகா ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப பசியோடவும் இருந்த காரணத்தினால சிவன் இந்த குலிகாவை விஷ்ணுவை பாத்துக்க சொல்லி அவர்கிட்டயே அனுப்புறாரு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவோட குளத்துல இருக்கிற மொத்த தண்ணியை குடிச்சுமே குலிகாவோட பசி தீரல. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல சூரியனை சாப்பிடுறதுக்கு கூட குலிகா முயற்சி பண்ணுது. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த விஷ்ணு தன்னோட கைகளில் இருக்கிற ஒரு விரலை வெட்டி குலிகாக்கு உணவா கொடுக்கிறாரு. குலிகாவோட பசியும் போக்குறாரு. அது மட்டும் இல்லாம குலிகாவை பூமிக்கும் அனுப்புறாரு. குலிகாக்கு பூமியில ஒரு பர்பஸையும் தராரு. பூமியில அநியாயம் பண்ணி அதர்மத்தின் வழியா நடக்கிற மக்கள் எல்லாரையும் அழிக்கிறது தான் இந்த குலிகாவோட பர்பஸ். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, குலிகா தெய்வம் பூமிக்கு வந்த அப்புறம் பஞ்சுருளி தெய்வத்து கூட சண்டை போட்டதாகவும் அந்த சண்டையை துர்கா தேவி பூமிக்கு இறங்கி வந்து தீர்த்து வச்சதாகவும் ஃபோக்லோர் கதைகள்ல சொல்லப்படுது. அந்த ஒரு சண்டையை தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் துர்கா தேவி குலிகாவையும் பஞ்சுருளியும் எப்பயுமே நண்பர்களா இருக்க சொல்றாங்க. அந்த ஊருக்குள்ள அநியாய கிரமம் நடக்காம நீங்க 2 பேர் தான் பாத்துக்கணும்னு சொல்லி கட்டளையும் தராங்க. இதையும் தாண்டி குலிகாக்கு இந்த படத்துல மொத்தம் 8 ஃபார்ம்ஸ் இருக்கு. காந்தாரா சாப்டர் 1 தி லெஜெண்ட் படத்துல குலசேகர மன்னன் பர்மியோட ஊர்க்காரங்க எல்லாரையும் சாவடிக்கிற சீன்ல குலசேகரா பர்மியோட அம்மாவை கொன்றுவாரு. ஊருக்குள்ள இருக்கிற அப்பாவி ஜனங்கள்லாம் சாகுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சவனே குலிகா பர்மியோட உடம்புக்குள்ள போய் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸை தியேட்டர்ல பார்த்த எல்லாருமே நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, குலிகா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெரியவங்க 2-3 பேரு குலிகாவோட 8 ஃபார்மோட பேரையுமே ஒண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க. பர்மியோட உடம்புக்குள்ள குலிகா புகுந்த உடனே அது சத்தமா கத்தி நான் வந்துட்டேன்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லும். அப்போ அந்த ஊர் பெரியவங்கள்ல ஒருத்தர் சுவாமி குலிகான்னு சொல்லுவாரு. சுவாமி குலிகான்றது குலிகாவோட நார்மல் ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் அந்த மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே நான் ரொம்ப மிரண்டு போய் பார்த்த ஒரு ஷாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குலிகா தன்னோட 2 கைகளை யூஸ் பண்ணி 2 சோல்ஜர்ஸை அப்படியே தரையில தூக்கி போட்டு அடிக்கும். நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல ஹல்க் லோக்கி அடிப்பார்ல, அதே மாதிரி அந்த சோல்ஜர்ஸை தூக்கி போட்டு அடிக்கும். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ருத்ர குலிகான்னு சொல்லுவாரு. ருத்ர குலிகானா கோபமான காவலன் அர்த்தம். அந்த சீன்லயே பாத்தீங்கன்னா குலிகா ரொம்ப கோபமா தான் 2 பேருமே தூக்கி போடும். அதனாலதான் ருத்ர குலிகான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, ராகு குலிகான்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பறந்து வந்து 2 பேரை அடிச்சு குலிகா கீழே தள்ளி விட்டுரும். கீழே விழுந்த அந்த 2 பேருமே எந்திரிச்சு பார்க்கும்போது குலிகா அங்க இருக்காது. அவங்க 2 பேருமே குலிகா எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, தந்திர குலிகான்னு சொல்லுவாரு. அவர் அப்படி சொன்ன உடனே மறைஞ்சிருந்த குலிகா திடீர்னு அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து பயமுறுத்தி அவங்க 2 பேரையுமே குகைக்குள்ள தள்ளி விட்டுரும். இப்படி தந்திரமா குலிகா மறைஞ்சு நின்று அடிக்கிறதுனால தான் அந்த பெரியவர் தந்திர குலிகான்னு சொல்றாரு. அந்த 2 சோல்ஜர்ஸை குகைக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் குலிகாவுமே அந்த குகைக்குள்ள குதிச்சிரும். குலிகா குகைக்குள்ள குதிச்சதுமே அந்த இடம் ரொம்ப அமைதியாயிடும். மீதி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தீப்பந்தத்தை எடுத்துட்டு அந்த குகை கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ல என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள இருக்கிற இருட்டு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, கத்தலக்கான குலிகான்னு சொல்லுவாரு. கத்தலக்கானுனா இருட்டின் கடவுள்னு அர்த்தம். அவர் அப்படி சொன்ன உடனே இருட்டுக்குள்ள இருந்து குலிகா கத்திக்கிட்டே வெளியே வரும். வெளியே வந்த
உடனே குலிகா கீழே உட்காந்துரும். குலிகா எப்பயுமே அகோர பசியில இருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். குலிகா கீழே உட்காந்தவனே ஊருக்காரங்க 2 பேரு அதோட பசியை போக்குறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ குலிகா எனக்கு சாப்பிட எதுவும் வேணான்னு சொல்லி குலசேகர மன்னனை கை காட்டி நான் இவனை தான் சாப்பாடா சாப்பிட்டு என் பசியை போக்கிக்க போறேன்னு சொல்லும். அப்போ அந்த ஊர்க்காரர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா நித்திர குலிகான்னு சொல்லுவாரு. நித்திர குலிகானா இந்த பிளட் கார்டியன் அர்த்தம். அதுக்கு ஏத்த மாதிரியே குலசேகர மன்னனோட ரத்தத்தை குடிச்சு நான் அவனை சாப்பிட போறேன்னு குலிகா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் குலிகா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 2 கைகள்ல 2 தீப்பந்தங்களை எடுத்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே விரட்டி அடிக்கும். அப்போ அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா அக்னி குலிகான்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே நெருப்பால தான் குலிகா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் குலிகா ஒரு சோல்ஜரை தூக்கிட்டு மரத்து மேல ஏறி என்னோட ஊர்க்காரங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி துளு பாஷையில கத்தும். அப்போ அந்த ஊர்க்காரங்க 3 பேருமே சேர்ந்து சுவாமியே ராஜகுலிகான்னு சொல்லுவாங்க. சுவாமி ராஜகுலிகானா சாவரிங் ஜட்ஜ்னு அர்த்தம். தமிழ்ல நீதி காத்த கடவுள்னு அர்த்தம். இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே குலிகாவோட 8 ஃபார்ம்ஸ் பத்தி ரிஷப் ஷெட்டி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவும் டைரக்ஷன் மூலமாவும் ரொம்ப அழகா நம்ம கிட்ட டிஃபைன் பண்ணிருப்பாரு. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பிரம்மராட்சசன் ஆரிஜின் வீடியோ ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டிருக்கீங்கன்னா படத்துல குலிகா வர எல்லா சீன்ஸ்லயுமே துளு லாங்குவேஜ்ல தான் பேசுறாங்க, அது எல்லாத்தையுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டதுனால குலிகா வர எல்லா சீன்ஸ்லயுமே துளு லாங்குவேஜ்ல பேசுறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.